சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, என்ன பூர்ணிமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்கனா? பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். தெரியலையா? வாசனை ஊருக்கே வருதுன்னு வெளியில சொல்றாங்க. பூர்ணி, இந்த நக்கல் வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. எதுக்காக எங்க கம்பெனி ஆப்போசிட்ல இப்படி ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிருக்க? அதுவும் அப்பத்தா கைமனோன்னு பேர் வைக்கிறதுக்கு உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? அப்பத்தா கைமனோன்ற பேரை வைக்கிறதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? எங்க அப்பத்தா நான் பேர் வச்சிருக்கேன். உனக்கு என்ன? உனக்கு என்னவா? ஹலோ, அந்த பேர்ல ஏற்கனவே நாங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான் அந்த கம்பெனிக்கு பார்ட்னர். சிந்து, என்ன செவந்தி, உன்னால முடியலன்னு சொல்லி உன் பார்ட்னர் அனுப்பி சண்டை போட சொல்றியா? ஹே, இதுக்கெல்லாம் ஆள் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. நான் தான் கேக்குறேன், நீ எதுக்கு எங்க கம்பெனி பேர் வச்சிருக்க? எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்க வச்சேன். இதுல உனக்கு என்ன? ஹலோ, இதுக்கு பேரு பிசினஸ் இல்ல, திருடி பொழைக்கிறது. உன்னால சொந்தமா ஒரு பிசினஸ் கூட யோசிச்சு பார்க்க முடியலனா நீ எல்லாம் எதுக்கு ஒரு பிசினஸ் உமன் டிராமா பண்ணணும்? நீ யார்? முதல்ல வெளியே போ. என் ஃபேக்டரியில இருந்து வெளியில போ. பூர்ணிமா, சும்மா இரு. சிந்து, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நாங்க ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியாச்சு. நீங்களும் புதுசா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? எப்படி எங்களால அந்த பேரை அவ்வளவு ஈஸியா விட்டு தர முடியும்? இதுக்கு பேர் வைக்கிறது இல்ல, பேரை திருடுறது. பூர்ணி, அடுத்தவங்க உழைப்ப திருடணும்னு ஆசைப்படுறல நீ, உன்னால 5 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. பார்க்கலாம் யார் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. முதல்ல நீ அந்த போர்டு எடு, அப்பதான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன். சிந்து வேண்டாம். காலையில வந்ததும் வராததுமா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? என்ன செவந்தி, அப்படிலாம் விட முடியாது. என்ன தேடிட்டு வர கஸ்டமர்ஸ் இந்த போர்டை பார்த்து இங்க தான் வருவாங்க. என் பேர்ல இவங்க பொழப்பு நடத்தினா அப்புறம் நாம எதுக்கு பிசினஸ் பண்ணணும்? சொந்தமா ஒரு பேர் வைக்கிறதுக்கு துப்பில்ல, வந்துட்டாங்க பிசினஸ் பண்ண. இங்க பாரு, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தங்கறதுக்கு ஒரு இடம் கிடையாது, மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் அங்க போய் ஒண்டிக்கிறது. நீ என்ன பேசுறியா? கிளம்பு, முதல்ல இங்கிருந்து வெளியே போ. உன்னெல்லாம் அனாதன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு நாக்கு கூசுது. ஏய் பூர்ணி, தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாத. என்ன நீ அனாத கினாதன்னு சொல்ற? உனக்கு என்ன சிந்துவை பார்த்தா அவளுக்கு கேவலமா போச்சா? இத பார், அவ என் தங்கச்சி மாதிரி, புரிஞ்சுதா? என் முன்னாடி இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்ன நல்லா இருக்காது. என்ன திரும்ப டென்ஷன் பண்ணி பார்க்காத. அண்ணி விடுங்க. அண்ணி, சிந்து நீங்க போங்க. பேர் தானே, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாமே. ஏங்க, நீங்க எதுக்குங்க இவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், இது பாரு, பேரெல்லாம் மாத்த முடியாது. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, போ. ஓ, அவ்வளவு தெனாவட்டா உனக்கு? என்ன பண்றேன்னு நானும் பாத்துடுறேன். இல்லீகலா எங்க கம்பெனி பேரை எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய இவ மாதிரி பேசுற. இரு, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. போ. இல்லீகல் லீகலா நாங்க பாத்துட்டு தான் வந்திருக்கோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ, போ. இந்த கம்பெனியோட பேரு அப்பத்தா கைமனம் தான், புரிஞ்சுதா? முடிஞ்சா நீங்க 2 பேரும் பேரை மாத்திக்கோங்க. பாக்கலாம், இந்த போர்டு எப்படி இங்க தொங்குதுன்னு பாக்கலாம். போங்க. ஆணிகிட்டு ஏதாவது கழண்டுச்சுன்னா சொல்லி அனுப்புறேன், வந்து அடிச்சு கொடுத்துட்டு போங்க. பேச வந்துட்டா. பாத்தீங்களா செவந்தி, எவ்வளவு நக்கலா பேசுறானோ? ஏங்க, முதல்ல இவ்வளவு வெளியே போக சொல்லுங்க, இல்லன்னா அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. சிந்து, சொல்றது கேளு. முதல்ல இங்க நிக்காத, வா போலாம். நம்ம அப்புறமா பேசிக்கலாம். வா, நம்ம இடத்துக்கு போலாம். அதான் சொல்றது கேட்டுச்சுல. போங்க. போய் உங்க இடத்துல போய் உட்காந்து புதுசா என்ன பேர் வைக்கலான்னு யோசிங்க. போங்க. என்ன முறைக்கிற? போ. ஏய், வா சிந்து, முதல்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா சரி வராது. சொன்னா புரிஞ்சுக்கோ, வா. ஏன் செவந்தி இப்படி இருக்கீங்க? இவளெல்லாம் ஸ்டார்டிங்லயே தட்டி வைக்கணும், இல்லன்னா தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவா. நான் பாத்துக்கிறேன், வா. என்னாச்சு சிந்து? அவ என்ன சொல்றா? காஞ்சனாக்கா ரொம்ப தெனாவட்டா பேசுறா அவ.
நான் இந்த பேரை தான் வைப்பேன், நீங்க வேணும்னா வேற பேரை மாத்திக்கோங்கன்னு சொல்றா. எவ்வளவு நக்கல் பாருங்க அவளுக்கு. என்ன செவந்தி அப்படியா சொல்றான்? இவ்வளவு தைரியமா நம்ம பேரை திருடி வச்சிருக்கான். நம்ம எப்படி இதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? ஆமா செவந்தி அக்கா, இதை விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பேர் எடுத்துக்கிட்டாங்க, நாளைக்கு எதை வேணாலும் எடுத்துப்பாங்க. பூர்ணிமா கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கக்கா.